புனித லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியில் இருந்து வாசகம். அதிகாரம் 2, இறைவார்த்தைகள் 16 தொடக்கம் 21 வரை. அக்காலத்தில் இடையர்கள் பெத்லகேமுக்கு விரைந்து சென்று மரியாவையும் யோசேப்பையும் தீவன தொட்டியில் கிடத்தியிருந்த குழந்தையையும் கண்டார்கள். பின்பு அந்த குழந்தையை பற்றி தங்களுக்கு சொல்லப்பட்ட செய்தியை தெரிவித்தார்கள். அதை கேட்ட யாவரும் இடையர்கள் தங்களுக்கு சொன்னவற்றை குறித்து வியப்படைந்தனர். ஆனால் மரியா இந்நிகழ்ச்சிகளை எல்லாம் தம் உள்ளத்தில் இருத்தி சிந்தித்துக் கொண்டிருந்தார். இடையர்கள் தாங்கள் கேட்டவை கண்டவை அனைத்தையும் குறித்து கடவுளை போற்றி புகழ்ந்து பாடிக்கொண்டே திரும்பிச் சென்றார்கள். அவர்களுக்கு சொல்லப்பட்டவாறு எல்லாம் நிகழ்ந்திருந்தது. குழந்தைக்கு விருத்த சேதனம் செய்ய வேண்டிய 8ஆம் நாள் வந்தது. தாயின் வயிற்றில் உருவாகும் முன்பே வானதூதர் சொல்லியிருந்தவாறு அதற்கு ஜேசு என்று பெயரிட்டார்கள். இந்த வாழ்வு தரும் ஜேசு கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவிலே அன்புமிக்க சகோதரங்களே, புத்தாண்டு இன்று புலர்ந்து விட்டது. இன்று இவள் என்ன வானத்து நிலவோ, இவள் என்ன கானகத்து குயிலோ, இவை என்ன கங்கை கரையோ காவிரி நதியோ, இவள் என்ன அற்புதமோ வல்லமையோ ஆசீர்வாதமோ என பக்தர்களால் போற்றப்படுகின்றவள் யார்? இந்த கேள்வி ஒன்று இன்றைய கேட்க வேண்டும். நிச்சயமாக வேறு யாரும் இல்லை, நமது அன்னை மரியாள் தான். அன்னை மரியாளினுடைய வாழ்க்கையை இன்று திருச்சபை சிந்திப்பதற்காக எங்களை அழைத்து நிற்கிறது. வருடத்தினுடைய முதல் நாளிலே அன்பானவர்களே, தாயினுடைய பாதுகாப்பு எப்போதும் தேவை என்பதை மனித இதயம் புரிந்து கொள்வதற்காக ஆண்டினுடைய முதல் நாளை இறைவனுடைய தாய் புனித மரியாளை எங்களுடைய தாய் திருச்சபை அற்புதமாக நினைவு கூறுகிறது. சகோதரி, மனைவி, தோழி என்கின்ற உறவுகளை கடந்து எல்லா உயிர்களும் தாய்மை என்கின்ற மையப்புள்ளியிலே அது சங்கமித்து கொண்டு இருக்கிறது. இறைவனின் அருளையும் புனித கன்னி மரியாளினுடைய அன்பையும் பெற்று வளமோடு வாழ இந்த புதிய ஆண்டு நம்மளை அழைத்து நிற்கிறது. எங்கள் எல்லாரையுமே சிறப்பாக அழைத்து நிற்க. நம்முடைய எதிர்கால கனவுகள், எங்களுடைய எதிர்பார்ப்புகள் அனைத்தும் நிறைவேறுமா என்ற ஏக்கம் நம்முடைய இதயத்திலே இடம் பிடித்து கொண்டிருக்கிறது. இதைக்கு இந்த பதில் தேடுகின்ற ஒரு நிகழ்வாகவே இன்றைய இறை வார்த்தைகள் எங்களுக்கு அமைந்திருக்கிறது. நாம் இறைவனிடம் வேண்டும் பொழுது நமக்கு இரக்கத்தையும் ஆசிரையும் இறைவன் தருகின்றார் என்பதை முதலாவது வாசகம் இன்றைக்கு எங்களுக்கு சொல்லுகிறது. மண்ணில் வந்த தேவன் உன்னிலே பிறந்தார், அவ்விண்ணொளியின் சுடர் மணி விளக்கே, அன்னை என்று உன்னையே அண்ணலவர் தந்தாரே. எங்கள் எல்லாருக்குமே தந்திருக்கிறார் இறைவன். இன்னல் நிலை உலகிலே எந்த இன்னலும் எங்களுக்கு ஏற்படாத வண்ணம் அந்த அன்னை எங்களை காத்து கொண்டே இருக்கிறாள். அவள் எங்களை பாதுகாத்து கொண்டிருக்க. தாய்க்குத்தானே அன்பானவர்களே பிள்ளைகளினுடைய வேதனைகள், துன்பங்கள், கஷ்டங்கள், ஏக்கங்கள், எதிர்பார்ப்புகள் எல்லாம் ஒரு தாய்க்குத்தானே தெரியும். அதை இயேசு தன்னுடைய வாழ்க்கையிலே அனுபவித்தார். நாங்களும் அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக புதிய ஒரு வருடத்திலே இந்த தாயை நாங்கள் நினைவு கூற வேண்டும் என்பதை திருச்சபை நினைத்து எங்கள் எல்லாருக்குமே சொல்லுகிறது. இன்றைக்கு அன்னை மரியாள் இறைவனுடைய தாய் என்கின்ற ஒரு அழகை, ஒரு அற்புதத்தை, ஒரு திருவிழாவை எங்களுக்கு தந்து கொண்டே இருக்கிறது. அதனால் தான் வருடத்தினுடைய முதல் நாளிலே ஒரு தாயை நாங்கள் நினைக்கிறோம். ஒரு தாயினுடைய அன்பு எப்படிப்பட்டது அன்பானவர்களே. இந்த தாயினுடைய அன்பை நாங்களும் வாழ்க்கையில அனுபவித்து கொண்டு தானே இருந்திருக்கிறோம், அனுபவித்து கொண்டும் இருக்கிறோம். எப்படி எங்களுடைய வாழ்க்கை அமைந்திருக்கிறது என்பதை நாங்கள் மீண்டும் ஒரு தடவை எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் என்பதற்காக நான் என்னுடைய வாழ்க்கையை இந்த ஆண்டு எப்படி அர்ப்பணிக்கப் போகிறேன், என்னுடைய வாழ்க்கை எப்படி அமைந்து விடப் போகிறது என்பதை நாங்கள் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். வாழ்க்கை ஒரு வாய்ப்பு, வாழ்க்கை ஒரு கொடை. அதன் பெருமையை அறியாமல் பலர் இந்த வாழ்க்கையை வீணாக்கி விடுகிறார்கள். அதிகாலையிலே ஆற்றிலே மீன்பிடிக்க செல்லும் நோக்குடன் ஒருவன் விடியும் வரை ஆற்றின் கரையிலே அமர்ந்து கொண்டு தண்ணீருக்குள்ளே காலை வைத்து கொண்டு காலை ஆட்டிக்கொண்டே நேரத்தை போக்கியிருக்கிறான். காலிலே ஒரு சிறிய மூட்டை தட்டுப்பட்டிருக்கிறது. அதை கையிலே எடுத்து தொட்டு பார்க்க அதிலே கற்கள் இருந்திருக்கின்றன. அதை ஒவ்வொன்றாக விடியும் வரை அவன் எடுத்து ஆற்றிலே அவன் வீசிக்கொண்டே இருந்திருக்கிறான். இருள் நீங்கி இருக்கிறது, விடிந்திருக்கிறது, அந்த கல் மின்னி இருக்கிறது. அவனுடைய ஒரே ஒரு கல் மாத்திரமே
அவனுடைய கைகளிலே இருந்திருக்கின்றன. அவன் அதை கூர்ந்து பார்த்தபோது அது இரத்தின கல். ஐயோ, இந்த இரவு முழுவதும் அந்த சிறிய மூட்டைக்குள்ளே இருந்த கற்களை எல்லாம் ஒன்று ஒன்றாக நான் இந்த ஆற்றுக்குள்ளே எறிந்து விட்டேனே என்று கவலைப்பட்டு கொண்டிருந்திருக்கிறானாம். வாய்ப்புகள் என்பானவர்கள் எப்படி கிடைக்கிறது? எங்களுக்கு வாய்ப்புகள் அற்புதமாக எங்களுக்கு கிடைக்கும். நல்ல வாய்ப்புகளை கிடைக்கின்ற போது, நல்ல வாய்ப்புகளை அற்புதமாக சிறப்பாக நாங்கள் அதை பயன்படுத்தி கொள்ளுகின்ற போது, விழிப்பாக செயல்படுகிற போது, நான் என்னுடைய வாழ்க்கையிலே என்னை புரிந்து கொள்ள முடியும். பல கேள்விகள் என்னுடைய வாழ்க்கையில இருக்கும். நான் யார்? நான் எதற்காக வாழுகிறேன்? கடந்த காலத்தில் நான் சாதித்தவைகள் என்ன? இனி சாதிக்க விரும்புபவைகள் என்ன? சாதனையை நோக்கி செல்லுகின்ற பாதை சரியான பாதையாக இருக்கிறதா? அதை மாற்றிக்கொள்ள வேண்டுமா? நான் சிந்திக்க வேண்டும். அன்பானவர்களே, என்னுடைய வாழ்க்கை என்று சொல்லுவது ஆண்டவர் எங்களுக்கு தருகின்ற பெரிய பொக்கிஷம். மீண்டும் ஒரு ஆண்டை ஆண்டவர் எங்களுக்கு தந்திருக்கிறார் தானே. எங்களிலே சென்ற ஆண்டு எங்களோடு இருந்த பலர் இந்த ஆண்டு எங்களோடு இல்லை அன்பானவர்களே. ஆனால் எங்களுக்கு ஆண்டவர் ஒரு அருள் ஆசீர்வாதத்தை தந்து மீண்டும் ஒரு ஆண்டை நாங்கள் காண வைத்திருக்கிறார். இந்த 2025 ஆண்டு திருச்சபையினுடைய ஜூபிலி ஆண்டிலே நாங்களும் காலடி பதிக்கின்ற போது திருச்சபையினுடைய வல்லமை மிக்க அன்பை, அருளை, ஆசீர்வாதத்தை இயேசுவினுடைய வாழ்க்கை பயணத்தோடு அன்னை மரியாளோடு செதுக்கி நாங்கள் அதை கொடுக்கிறோமா என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். வாழ்க்கை வாய்ப்பு. வாழ்க்கையை நாங்கள் சரியாக பயன்படுத்துகிறோமா? ஆண்டவர் எங்களுக்கு மீண்டும் ஒரு ஆண்டை தந்திருக்கிறார். அந்த ஆண்டிலே கருணையின் இறைவான, கருணையின் வடிவமான இறைவன் எங்கள் எல்லாரையுமே அழைத்து நிற்கிறார். மீண்டும் உனக்கு ஒரு ஆண்டை நான் தந்திருக்கிறேன், நீ எப்படி வாழப்போகிறாய்? பெரிய சண்டை சச்சரவுகள் பிரச்சனைகளோடு நான் வாழ்ந்து முடித்த காலங்களெல்லாம் ஒரு தடவை நாங்கள் தூக்கி எறிந்து விட்டு, என்னுடைய பாவங்கள், பலவீனங்கள் எல்லாவற்றையும் அங்கேயோ தொலைத்து விட்டு ஒரு புதிய மனுஷனாக, புதிய மனுஷியாக நான் இந்த உலகத்திலே இந்த ஆண்டிலே காலடி பதிக்கிறேனே, எவ்வளவு சந்தோஷம், எவ்வளவு மகிழ்ச்சி அன்பானவர்களே எங்களுக்கு கிடைக்கிறது என்பதை நாங்கள் மீண்டும் மீண்டும் புரிந்து கொள்ள வேண்டும். கன்னிமரியாள் பெற்றெடுத்த குழந்தை இயேசு என்கின்ற குழந்தை. அந்த இயேசு என்கின்ற குழந்தையை அன்னை மரியாள் எவ்வளவு பக்குவமாக வழிநடத்தினாள் தெரியுமா? அந்த பக்குவத்தை நாங்களும் அனுபவித்துக் கொள்ள வேண்டும். அன்னை மரியாள் எப்போதுமே எங்களுக்காக பரிந்து பேசிக்கொண்டே இருக்கிறாள். அவளுடைய வாழ்க்கையிலே எப்போதுமே எங்களுக்காக பரிந்து பேசுகிற உன்னதமான வல்லமையை ஒரே ஒருத்தி தான் எங்களுக்காக எப்போதுமே செய்து கொண்டிருக்கிறாள். அது அன்னை மரியாள். இயேசு இடத்திலே அவர் பிறந்ததிலிருந்து இறந்தது வரைக்கும் இயேசுவோடு பயணித்துக் கொண்டே இருந்தவள் அன்னை மரியாள். எப்போதுமே இயேசுவோடு சென்று கொண்டிருந்தவள். அவர் சிலுவையை தூக்கி கொண்டு கல்வாரிக்கு போகின்ற போது எல்லா சீடர்களும் அவரை விட்டு ஓடிவிட்டார்கள். அன்னை மரியாள் அவரோடு போய்கொண்டிருந்தாள். மகனே, நீ போ, திட்டம் நிறைவேற்று. அங்கே அந்த தாயை எங்கள் எல்லாருடைய தாயாகவும் கடவுள் இயேசு தருகின்றார். அம்மா, இதனுடைய பிள்ளை, என்னுடைய பிள்ளை என்று இந்த மனுக்குலத்தை அன்னை மரியாளிடத்தில் இயேசு கொடுக்கிறார் அன்பானவர்களே. அப்போதுதான் அவள் சொல்லுகின்ற வார்த்தைகள் என்ன தெரியுமா? அவள் யோவான் நற்செய்தி 2ஆம் அதிகாரத்தில் சொல்றார், அவர் உங்களுக்கு சொல்வதை செய்யுங்கள். இயேசுவுக்காக தன்னுடைய வாழ்க்கை முழுவதையுமே அர்ப்பணித்த அந்த அன்னை எங்களுக்கு சொல்லுவாள், இயேசுவுக்காக இந்த உலகத்தில் நீங்கள் வாழுங்கள். புதிய ஆண்டை ஆண்டவர் எங்களுக்கு தந்திருக்கிறார். அந்த புதிய ஆண்டிலே கால் பதிப்பதற்கு ஆண்டவர் ஒரு அற்புதமான ஒரு சிறப்பை எங்களுக்கு தந்திருக்கிறார். இந்த புதிய ஆண்டிலே நாங்கள் செல்லுவதற்கு எங்களுக்கு உந்து சக்தியை ஆண்டவர் தந்து கொண்டிருக்கிறார். எங்களுக்கு அருகிலே இருந்து கொண்டு எங்களோடு வழி நடந்து கொண்டே இருக்கிறார். தன்னுடைய தாயினுடைய அன்பு பராமரிப்பை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு இந்த அம்மாவை நாங்கள் நினைக்கிறோம், இந்த தாயை நாங்கள் நினைக்கிறோம். அன்பானவர்களே, ஒரு அற்புதமான சிறப்பான நாள். அந்த தாயினுடைய அற்புதமான சிறப்பான பண்புகளை நாங்கள் கொண்டு வாழ வேண்டும். அவளிடத்தில் இருந்த தியாகம், அவளிடத்தில் இருந்த பயபக்தி, அவளிடத்தில் இருந்த பொறுமை, அவளிடத்தில் இருந்த தாழ்ச்சி, அவளிடத்தில் இருந்த உதவி செய்கின்ற பண்பு, அவளிடத்தில் இருந்த நல்ல மன்னிக்கின்ற மனப்பக்குவம், அவளிடத்தில் இருந்த அன்பை அளவுக்கு அதிகமாக கொடுக்கின்ற அந்த அன்பின் ஊற்று, அவளிடத்தில் இருந்த அற்புதமான சிறப்பான வாழ்க்கை நாங்களும் வாழ வேண்டும். மிக முக்கியமாக அன்பானவர்களே, அவளிடத்திலே தாழ்ச்சியும் பொறுமையும் இருந்தது, அவளிடத்திலே தியாகம் இருந்தது. அவற்றை எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் வாழ முடியுமா என்பதை நாங்களும் பார்க்க வேண்டும். எனவே அன்புமிக்க சகோதரங்களே, இன்றைக்கு திருச்சபை தாய், இறைவனுடைய தாய் நமக்கு சுட்டி காட்டுகின்றது என்ன தெரியுமா? மகனே, மகளே,
இதோ உன்னுடைய தாய் நான் சொல்லுகிறேன், நீ இந்த உலகத்திலே சிறப்பாக வாழ வேண்டும். இதோ உன்னுடைய தாய் நான் சொல்லுகிறேன், இந்த உலகத்தில் நீ அன்போடு வாழ வேண்டும். நான் தாய் உனக்கு சொல்லுகிறேன், இந்த உலகத்தில் நீ இரக்கத்தோடு பாசத்தோடு வாழ வேண்டும். நீ கடவுளுக்கு உகந்த பிள்ளையாக நீ இருக்க வேண்டும் என்று அந்த அன்னை மரியாள் எங்களை பார்த்து சொல்லிக்கொண்டே இருக்கிறாள். எனவே அன்புமிக்க சகோதரங்களே, மகிழ்ச்சியோடு நாங்கள் இந்த புதிய ஆண்டுக்குள்ளே காலடி பதிப்போம். 2025ஆம் ஆண்டு ஜூபிலி ஆண்டிலே இயேசுவினுடைய சாட்சியத்தின் மேன்மையை அன்னை மரியாள் எப்படி வாழ்ந்தாளோ அதே போல நாங்களும் வாழ தொடர்ந்தும் இந்த பலியோடாகவும் சிறப்பாகவும் நாங்களும் செபிப்போம். ஆமென்.